Hi friends, welcome to Tamil Flavors. இன்னைக்கு 29th day classல நம்ம நைட்டி எப்படி கட் பண்றதுன்னு பார்க்க போறோம். நைட்டிக்கு தேவையான அளவு துணி 3 மீட்டர். 3 மீட்டர் துணியை நம்ம ரெடிமேட் துணி கடையிலே மெட்டீரியல் விற்கிறாங்க. அப்படி நமக்கு தேவையான அளவு 3 மீட்டர் எடுத்துக்கணும். நமக்கு டிசைனுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நாங்கள் 3 மீட்டர் துணி வாங்கி வச்சிருக்கேன். இது 3 மீட்டரோட அளவு. இதை 4 அப்படி மடிச்சுக்கணும். முதல்ல மொத்தமாக இருக்கிற துணியை ரெட்டையாக மடித்து இப்படி 4 போட்டுக்கணும். மடிப்பு நம்ம பக்கம் வர மாதிரி மடிச்சுக்கணும். ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். ஃபோல்டிங்கை நம்ம பக்கம் வச்சு நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அது மாதிரி இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு நமக்கு எந்த அளவு நைட்டி தைக்க போகிறோமோ அந்த நைட்டியை இந்த துணிக்கு மேலே வச்சுக்கிறோம். இப்போ நம்ம நைட்டி அதுக்கு மேலே வச்சுக்கிறோம். 4 மடித்த துணியை இந்த மாதிரி 4 ஃப்ரண்ட் பேக் 4 மடிச்சிருக்கோம். அதுக்கு மேலே இந்த துணி வந்து துணி பெருசா இருக்குது, நைட்டு சின்னதா இருக்கு. அதனால நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே கூட வச்சா கீழே பூ போயிடும். கீழே பூ வேணும்னா கீழே இருந்தே வைக்கணும். மேல இந்த டிசைனை வேணா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். மடிக்கு மட்டும் கீழே 2 இன்ச்சு விட்டு துணி இதுக்கு மேல வச்சுக்கிறோம். இந்த லென்த் கரெக்டா இருக்கு, அப்படியே இருக்கு. இது வரைக்கும் நமக்கு தேவையான அளவு இது வரைக்கும் போதும். இது வரைக்கும் எடுத்துட்டு நெக் வந்து இந்த அளவுக்கு 6 இன்ச்சு நெக் இருக்கு. 6 இன்ச்சு நெக் எடுத்துக்கிறோம். இங்க வந்து ஒரு 2.5 இன்ச்சு நெக்கோட அளவு. ஷோல்டர் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். 5 இருக்கு. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு 5.5 இன்ச்சு. ஷோல்டர் 5.5, நெக்கோட அளவு 2.5, இது 2.5, இது 5.5, மொத்தம் 2, 5, 8 இன்ச்சு இதுல இருந்து எடுத்துக்கிறோம். 8 இன்ச்சு நம்ம கரெக்டா எடுத்துக்கிறோம். 8 இன்ச்சு எடுத்துட்டு பாடி லூஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். 11 இன்ச்சு இருக்கு. தையலுக்கு ஒன்று 12 இன்ச்சு. 12ஓட இதோட போட்டுக்கிறோம். அக்கிலும் அது அளவு தான் இருக்குது. ஹாமோல் அளவு அதுல இருந்து அக்கிலும் இங்க இருக்கு. எடுத்துட்டு இதுல இருந்தே கொஞ்சம் ஷேப் எடுத்துக்கணும். அவ்வளவுதான். இதை எடுத்துட்டு இப்படி ஒரு வளைவு, நெக்குக்கு ஒரு வளைவு, பா மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்படி ஸ்கொயரா வரும். ரவுண்டுனா இது மாதிரி எடுத்துக்கிறோம். ஃப்ரண்டோட அளவு பேக்குக்கு நமக்கு இதே பெருசு வேணும்னா அப்படியே வெட்டிக்கலாம். 4 சேர்த்து. பேக்ல வந்து கொஞ்சம் 2 இன்ச்சு மேல தூக்கணும். ரவுண்டு வேணும், ரவுண்டு போட்டுக்கிறோம். போட்டுட்டு நம்ம ஜிப்பு வைக்கணும்னா நம்ம ஜிப்பு வாங்கி வச்சிருக்கிறோம். அந்த ஜிப்பு எந்த லென்த்தோ அது வரைக்கும் இங்க ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த சைட்ல வந்து ஜிப்பு நமக்கு ஃபுல் ஜிப்பு இருக்கு. எவ்வளவு ஜிப்பு வேணுமோ, ஹைட் வேணுமோ, ஒரு 5 இன்ச்சுக்கு இது வரைக்கும் நம்ம வச்சு இது வரைக்கும் இதை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் சைட்ல இப்போ நம்ம கட் பண்ண போறோம். ஃப்ரண்ட் நெக் 1 மட்டும் எடுத்து வெட்டணும். எடுத்தாச்சு. பேக்ல வந்து அப்படியே வச்சு இங்க ஒரு ரவுண்ட், சின்ன ரவுண்ட், பெரிய ரவுண்டுக்கு முன்னாடி சின்ன ரவுண்ட் பேக் சைடு இப்படி கட் பண்ணியாச்சு. ஷோல்டர் அப்படியே எடுத்து கொஞ்சம் லூஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இதோட டைட் வேணும்னா நமக்கு இதோட உள்ளார ரவுண்ட் போட்டுக்கலாம். இதோட கூட வேணும்னா இப்படி போட்டுக்கணும். குறைச்சி வேணும்னா கூட, இதோட லூஸ் வேணும் உங்களுக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். ஒவ்வொரு இன்ச்சு நமக்கு இது கரெக்டான அளவா இருக்கு. இந்த அளவுக்கு அப்படியே வெட்டிடுறேன். நைட்டி எப்பவுமே கொஞ்சம் லூஸா தான் போடணும். அதனால கொஞ்சம் லூஸ் வச்சிருக்கேன். இப்போ ஓப்பன் வைக்கிறதுக்கு இதெல்லாம் ஓப்பன் வைக்கிறோம். ஃப்ரண்ட் நெக்ல ஜிப்பு வைக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணிக்கணும். நமக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ, 5 இன்ச்சுனாலும் 6 இன்ச்சுனாலும் அப்பதான் தலை உங்களுக்கு உள்ள போகும். நான் இப்ப 5 இன்ச்சு ஓப்பன் பண்ணிருக்கேன். 5 இன்ச்சுக்கு இதுல கீறி விட்டுருக்கேன். கீறி தான் விடணும். அப்புறம் அதுல ஜிப்பு வச்சு தைக்கிறோம். தைக்கும் போது நான் உங்களுக்கு எப்படி தைக்கிறதுன்னு காட்டுறேன். நான் நைட்டி இப்ப கட் பண்ணியாச்சு. இது ஓப்பன்ல ஜிப்பு வைக்க போறோம். இப்ப நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் கட் பண்ண போறோம். ஸ்லீவ் வந்து மிச்சம் இருக்க சைட்ல வந்த துணியில ஸ்லீவ் கட் பண்ணணும். வந்து கை வந்து ரொம்ப சின்ன ஸ்லீவா இருக்கு. உங்களுக்கு தேவையான பெருசா எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து மொத்தமே 4 இன்ச்சு தான் இருக்கு உங்களுக்கு.
4 இன்ச்சுன்னா ஒரு தையலுக்கு 1 இன்ச்சு விட்டு 5 இன்ச்சு. உங்களுக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ 6 இன்ச்சு 7 இன்ச்சு எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மடிப்பு பார்க்க இப்படி 2ஆ வச்சு ஸ்லீவோட ஹைட்டை பார்க்கணும். ஸ்லீவ் வந்து 4 இன்ச்சு இருக்கு. நம்ம இந்த துணியை எடுத்து இதில் 4 இன்ச்சு மட்டும் எடுத்துக்கணும். 4னா தையலுக்கு 1 இன்ச்சு விட்டு 5 மடிக்கிறோம் கீழே. அதுக்காக இந்த பக்கம் 5 எடுத்துக்கிறோம். 5 எடுத்துட்டு இப்படியே எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி மெத்தடு. இதில் அப்படியே 4 துணி இருக்கு. இது எடுத்துட்டு இங்க 5னா இங்க 2.5 இன்ச்சு எடுத்துக்கிறோம். இது வந்து 9 இன்ச்சு எடுத்துக்கிறோம். அக்களுக்கு கையோட அகலம் வந்து 9, உயரம் 5. இங்க 5னா இங்க 2.5 எடுத்துக்கிறோம். 2.5 எடுத்து இதுக்கு ஒரு ஷேப் அப்படி போட்டுக்கிறோம். வளைவு இப்படி எடுத்து இதை கட் பண்ணிடணும். பிளவுஸ்க்கு எடுக்கிற மாதிரி முன்னாடி ஆளெல்லாம் இதுக்கு எடுக்க வேண்டாம். இது கைக்கு அப்படியே எடுத்தாச்சு. ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. லென்த் வேணா கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்படி எடுத்து இது கரெக்டா இருக்கான்னு இதுல செக் பண்ணிக்கணும். பிளவுஸுக்குன்னா ஃப்ரண்ட்ல ஆழம் எடுக்கணும். நைட்டிக்கு கொஞ்சம் லூஸா இருக்கிறதுனால நமக்கு ஆழம் எடுக்க வேண்டாம். இப்படி வச்சு இதில் அட்டாச் பண்ண போறோம். நமக்கு நெக்லலாம் டிசைன் கொடுக்கணும்னா ரெடிமேடா இதே கலர்ல லேஸ் எல்லாம் வாங்கி டிசைன் கொடுத்துக்கலாம். எம்ப்ராய்டரி வேணா எம்ப்ராய்டரி போட்டுக்கலாம். பைப்பிங் வேணா பைப்பிங் வச்சு தச்சுக்கலாம். இது நைட்டி துணியே எடுத்து இதெல்லாம் ஃப்ரில் வச்சுக்கலாம். லேஸ் வச்சு ஃப்ரில் வச்சுக்கலாம். பூ தனித்தனியாக ரெடிமேடா விற்கிது வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம் போல அழகுபடுத்திக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல தைக்கிறத காட்டுறேன். பாய்.